பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. எப்படி தண்ணி விட்டு வருதுன்னு பாருங்கள். நான் சிக்கன் மசாலா தான் சக்தி, இந்த சக்தி சிக்கன் மசாலா பொடி தான் கொஞ்சமாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அது தேவையான 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம பருப்பு வகைகள் எல்லாமே அரைச்சிருக்கோம். இது கொஞ்சம் கெட்டி போதும், ரொம்ப போட வேண்டாம். நம்ம கிரேவி மாதிரி தான் சாப்பிட போகிறோம். சூப்பரான நமக்கு இதில் தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு வரும். நம்ம கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இறக்கிக்கலாம். அதில் வேறு எதுவுமே தேங்காய் எதுவுமே சேர்க்கல. இன்றைக்கி ரசத்துக்கு இதாங்க சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா பொடி போட்டோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றினா போதும், வேகிறதுக்கு மட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய டம்ளருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் மசால் வடை போகணும். நல்லா கெட்டியானோன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். திரும்ப கொஞ்சமாக சூப்பரான சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. அதில் 2 முட்டையை அவிச்சு போட்டிருக்கேன். சூப்பரான நம்ம வீட்டில் இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் கீரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சாறுலாம் கொஞ்சம் இறங்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போட்டிருக்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான இந்த பக்கம் மிளகு தக்காளி புளியெல்லாம் போட்டால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரசம் நம்ம இப்போ தோசை எல்லாருக்கும் பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் ரசம் சாப்பிட்ணுன்ட்டு ரசம் வச்சாச்சு. நம்ம வீட்டில் சூடான சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை காரசாரமான தக்காளி புளி மிளகு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி விட்ட ரசம் பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. ரெசிபி போட்டிருக்கேன், ரசமும் சிக்கன் கிரேவியும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ரசம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் சூடான காரசாரமாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க.